ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் லைவில் நடக்குது. அதாவது எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, தீபக் தான் டிக்கெட்டு ஃபினாலே அடிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜாக்லினுக்கு ஒரு விஷயம் தோணுது. அதை வந்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னா, தீபக் வந்து கிச்சன் வேலையில் ஏதோ சொல்லிவிட்டு அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஜாக்லின் வந்து அப்படியே பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அப்போ வந்து எனக்கு என்னவோ இந்த டிடிஎஃப்பை நீ தான் வந்து சைலண்டாக அடிச்சிருவோன்னு தோணுது அப்படிங்கும்போது தீபக் வந்து ஷாக்காக வர்றாரு. ஏன் தெரியல பார்ப்போம் அப்படின்றாரு. அப்போ ஜாக்லின் வந்துட்டு இல்லைனா நீ மென்டலாக ஜென்ரல் நாலேஜில் பயங்கர ஸ்ட்ராங்கு, நீ அடிச்சிடுவேன், ஃபிசிக்கலாகவும் செம்மையாக டஃப் கொடுக்குற, என்ன பண்ணுறதே எனக்கு தெரியல அப்படிங்கும்போது தீபக் வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு, ஓ நீ என்னை சைலண்டாக கலாய்க்கிறியா நினச்சிக்கிட்டு, நீ எங்கேயோ என்னை சைலண்ட் ஆகணும்னு நினைக்கிற, ஆசைப்பட்ற, சரி சொல்லு நான் இருந்துடுறேன் அப்படின்போது, இல்லைண்ணே எனக்கு சீரியஸாக தோணுது, எனக்கு ஒரு சில இன்ட்யூஷன்ஸ் தோணும், உள்ளுணர்வு தோணும். நான் தான் சொன்னேன் முத்துக்குமரோட அம்மா அப்பா ஸ்டோர் ரூம் வழியாக வருவாங்கன்னு, அதேமாதிரி வந்தாங்களா இல்லையா? அதேமாதிரி பவித்ரா வந்துட்டு இதை ஜெயிச்சிருவா வியட்நாம் அப்படின்னு சொன்னேன், செஞ்சாங்களா இல்லையா, நடந்ததா இல்லையா? அதே மாதிரி இப்போ நீ தான் வந்து டிக்கெட்டு ஃபுல்லாக அடிப்பேன்னு தோணுது, நிஜமாக அந்த மாதிரி தான் தோணுதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு தோணுது. ஏன்னா நேற்று வந்துட்டு தீபக் ஒரு விளையாட்டு பயங்கர மாதம் இருந்துச்சு. ஐயோ செம்ம வெறுத்தமாக இருந்துச்சு. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா வந்திருப்பார், விழுந்துட்டார் கீழே. விழுந்துட்டு ரயானை எப்படி டப்புன்னு விழுந்து எந்திரிச்சார், அதே மாதிரி எந்திரிச்சார். அவர் ஏஜுக்கும் இவர் ஏஜுக்கும் எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 24 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு சம்பவம். தீபக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடைச்சா கூட சந்தோஷம் தான். ஆனால் அவர் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் உள்ளே வந்துடுவார். அதே மாதிரி முத்துக்குமரன் பக்கத்துலேருந்து, ஆனால் உனக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடைச்சதுனா ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறது நானாக தானே இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். முத்துக்குமரனோட விஷயமும் அதுதான். அவருக்கு வந்துட்டு ஜாக்லின் கிடைச்சாலும் ஓகே, தீபக் கிடைச்சாலும் ஓகே, மஞ்சரி கிடைச்சாலும் ஓகே. ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு சில பேர் கணக்கு வச்சுருக்காரு. இவங்களை யாரெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க தெரியும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடில் இருக்கார். ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு இவங்கெல்லாம் இல்லை, முத்துக்குமரனுக்கு கிடைக்கூடாதுன்ற நிலைப்பாடில் இருக்காங்க. ரயானுக்கு யாருக்கும் கிடைக்கூடாது, மெயினாக முத்து கிடைக்கூடாது, எனக்கு மட்டும் தான் கிடைக்கணுன்றது நிலைப்பாடு. இதுதான் வந்துட்டு மாறுபட்ட நிலைப்பாடு. சார் நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே ஜாக்லின் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு தோன்றது என்னென்னா, தீபக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி நிறைய லைவ் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.